ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் 1958 வருடம் நிறைய வெற்றி திரைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு. அந்த வெற்றி திரைப்படங்களில் ஒன்று தான் காத்தவராயன் அப்படின்ற திரைப்படம். தென்னிந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத வெற்றி இயக்குநர்களில் ஒருவரான டி.ஆர். ராமண்ணா அவர்கள் தயாரித்து இயக்கிய திரைப்படம் இந்த காத்தவராயன் திரைப்படம். தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்லையும் உருவான இந்த காத்தவராயன் திரைப்படத்தில் தமிழ் பதிப்பில் சிவாஜி கணேசன் அவர்கள், சாவித்ரி அவர்கள், கண்ணாம்பா, ஈ.வி. சரோஜா, எம்.என். நம்பியார், டி.எஸ். பாலையா, கே.ஏ. தங்கவேலு, ஜே.பி. சந்திரபாபு, ஈ.ஆர். சகாதேவன், ஓ.ஏ.கே. தேவர் போன்ற பல அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசை மேதை ஜி. ராமநாதன் அவர்கள். 50களின் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அன்றைய நாட்களில் நிறைய திரைப்படங்கள் வேறு மொழிகளில் வெற்றியடைந்த படங்களின் கதையை தழுவி உருவாவது வழக்கமாகவே இருந்துச்சு. அந்த வகையில் காத்தவராயன் திரைப்படமும் கூட 1941 வருடம் வெளியான ஆரியமாலா அப்படின்ற திரைப்படத்துடைய கதையை தழுவி உருவானது. 40களில் வெளியான ஆரியமாலா திரைப்படம் மிக பெரிய வெற்றி திரைப்படமாகவும் நடிகர் பி.யு. சின்னப்பாவை சினிமா உலகில் சூப்பர் ஸ்டாராக உயர்த்திய திரைப்படமாகவும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட வெற்றி திரைப்படத்தின் மறு ஆக்கமாக 1958 வருடம் இந்த காத்தவராயன் திரைப்படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகளில் உருவானது. திரைப்படத்தை இயக்கிய டி.ஆர். ராமண்ணா அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் பேனரில் இந்த திரைப்படம் உருவானது. காத்தவராயன் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசனிடம் நடனத்தில் தோல்வியுற்ற உமையாள் சினம் கொண்டதால பூமிக்கு சென்று உணர்வடுக்கி வாழ பணிக்கப்படுகிறாள். வீரபாகுவும் உமையின் குழந்தையாக பூமிக்கு செல்கிறான். அங்கு வேடர் குல பெண்கள் உமையாளிடம் குழந்தையை தாங்கள் வளர்ப்பதாக பெற்று செல்கிறார்கள். மிகச்சிறந்த வீரனாக வளரும் காத்தவராயன் தன்னுடைய தாயை தேடி கண்டடைகிறான். வேண்டும் உருவம் பெற ஆசிர்வதிக்கப்படுகிறான். வெளியூர்கள் பலவற்றுக்கு பயணப்படுகிறான். மலையாள மாந்திரீகர் பாலையாவை அடிமையாக்குகிறான். அதுக்கப்புறம் ஆரியகுல இளவரசி ஆரியமாலாவை சந்தித்து புகழ்பெற்ற வா கலாப மயிலே பாடலை பாடுகிறான். அவளை சந்திக்க கிழவனாக வருகிறான். அவனை பிடித்து அரசவையில் ஒப்படைக்க சாக்கு பையிலிருந்து குடுகுடுப்புக்காரனாக உருமாறி எழுகிறான். சிறையில் அடைப்பட்டு அதுக்கப்புறம் பட்டத்து யானையோடு தப்பிக்கிறான். கிளியாக உருமாறி மறுபடி ஆரியமாலாவை சந்திக்கிறான். மறுபடி தப்பியோட்டம். கல்யாண நிச்சயமான ஆரியமாலாவை சந்திக்க வளையல்காரன் வேடமிட்டு வருகிறான். இந்த முறை பிடிபடுதல். பிணைத்து அவனை அரசன் கொல்ல முனையும் போது ஆரியமாலா கத்தி குத்துப்பட்டு விழுகிறாள். அவள் இறந்து விட்டாள் அப்படின்னு எண்ணி ஊரை துவம்சம் செய்கிறான் காத்தவராயன். கண்ணாம்பா கடிந்து கொள்ள அடங்கும் அவன் கைது செய்யப்படுகிறான். பல ஊர்கள் பயணப்படும் ஆரம்ப காட்சி மிக புத்திசாலித்தனமாக காட்டப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவில், மதுரை கோவில், ஆலப்புழை படகு போட்டி அப்படின்னு பல கோப்பு காட்சிகள். அதன் மேலேயே அதை ரசிக்கும், கண்டு வியக்கும். சிவாஜி அவர்களின் முகபாவங்கள் அப்படின்னு காட்சியின் மேல் காட்சி பதிக்கும் உத்தி. இது இதற்கு முன்னர் 1958 கையாளப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கவனிக்க வேண்டும். அது சிறப்பாக வந்ததற்கு சிவாஜி அவர்கள் ஒரு முக்கிய காரணம். ஒரு நெருக்கமான படகு போட்டியை கண்டு களிக்கும் பாவனையை மிக சிறப்பாக செய்வார். அலைப்பாயுதை திரைப்படத்தில் காதல் சடுகுடு பாடலில் பின்னோக்கி ஓட்டப்படும் காட்சிகள் இடம்பெற்று கவனத்தை பெற்றது. காத்தவராயனின் ஒரு சண்டை காட்சியில் சிவாஜி அவர்கள் பல படை வீரர்களை எதிர்கொள்ளும் போது தரையிலிருந்து படிப்படியாக மேலே குதித்து பல நிலைகளை தாண்டி கோட்டை சுவரை எட்டுவதாக இரு காட்சி வருகிறது. அது மேலிருந்து குதித்ததை படமாக்கி பின்னோக்கி ஓட்டி காட்டப்படுகிறது. ஒரு 5 வினாடிகள் வரும் அந்த காட்சியின் துவக்கத்தில் படச்சட்டகத்துக்குள் இடத்திலிருந்து வலமாக ஒரு சில அடிகள்
சிவாஜி அவர்கள் ஓடி வர வேண்டும். அந்த காட்சி ரிவர்ஸில் ஓடி படமாக்கப்பட்டது அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். இசை மேதை ஜி ராமநாதன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் காத்தவராயன் திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒரு வெற்றி பாடல் தான் வெற்றியே அருளம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடல். ஏபி கோமலா, கே ஜமுனா ராணி, ஏஜி ரத்னமாலா, சுந்தரம்மா ஆகியோர்களது இனிமையான குரல்களில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். தஞ்சை ராமையாதாஸ் அவர்களுடைய வரிகளும் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். காத்தவராயன் திரைப்படத்துடைய பின்னணியில நிறைய அபூர்வமான தகவல்கள் இருக்கு. இந்த படத்துல காஸ்டியூம் டிசைன், அதாவது உடை ஓவியராக பணியாற்றியவர் உலக புகழ் பெற்ற திரு கல்கி மணியம் அவர்கள். பொன்னியின் செல்வன் ஓவியர் மணியம் என்றால் உடனே நினைவுக்கு வரும். பிரபல நாட்டிய மேதை கோபி கிருஷ்ணா நடனமாடியது காத்தவராயன் திரைப்படத்தின் சிறப்பம்சங்கள்ல ஒன்றாகும். அடுத்தடுத்த நடிகர் திலகத்தின் படங்களால் வெற்றி நடை போட்டும் தியேட்டர்லேருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அமைந்த படங்களில் காத்தவராயனும் ஒன்று. காத்தவராயன் திரைப்படம் சென்னை நகரில் வெளியான திரையரங்குகள் கெய்டி, பிராட்வே, சயானி. 100 நாட்களும் அதற்கு மேலும் ஓடிய திரையரங்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், வெலிங்டன். இந்த தியேட்டரில் 105 நாட்கள் ஓடியது. சேலம் அம்பிகா திரையரங்கில் 92 நாட்கள் ஓடி 100 நாட்களை எட்டும் நிலையில் இந்த திரைப்படம் தியேட்டர்லேருந்து எடுக்கப்பட்டது. காத்தவராயன் திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல் தான் வா கலாபமயிலே அப்படின்ற பாடல். சிவாஜி அவர்களுடைய நடிப்பை வர்ணிப்பதா, சாவித்ரி அவர்களுடைய அழகை வர்ணிப்பதா, இல்லை இருவருடைய நடிப்பையும் ரசிப்பதா, அல்லது அற்புதமான பாடல் வரிகளை கொடுத்த தஞ்சை ராமையாதாஸ் அவர்களை பாராட்டுவதா, பாடகத் திலகம் TM சவுந்தரராஜன் அவர்களை பாராட்டுவதா அப்படின்னு குழம்பி போகும் அளவுக்கு அனைவரது அர்ப்பணிப்பும் ஒன்றை சேர்ந்து மிஞ்சும்படி இந்த பாடல் காட்சிகள் அமைஞ்சிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.